கால்வின் உபதேசத்தை பற்றி பார்த்து வருகிறோம். அதுல இன்றைக்கு துலிப் என்று சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை கால்வின் கொள்கைகள் எல்லாவற்றையும் 5 வார்த்தைகள் உள்ளடக்கியதாக மாத்தினாங்க. அதில் உள்ள முதல் எழுத்துக்கள்லாம் சேர்ந்தா துலிப் அப்படின்னு வைத்தாங்க. அங்க உள்ள மிக பிரபலியமான ஒரு மலர், அழகான ஒரு மலர்னுடைய பெயர்ல எல்லாருக்கும் நினைவில் இருக்கும்படி அதை வைத்தாங்க. அதை குறித்து நாம சில காரியங்களை இந்த பதிவில் பார்ப்போம். தேவன் மனுஷனை உண்டாக்கினார், தோட்டத்தில் வைத்தார், ஒரு பழத்தை சாப்பிடாதுன்னு சொன்னார். அந்த பழத்தை மனுஷன் சாப்பிட்டான். அதை சாப்பிட்டதுனால அவனுக்குள்ள என்னமோ நடந்துருச்சு. அதனால அவனுக்கு பிறக்கிறதெல்லாம் பாவிகளாகவே பிறந்தாங்க. அவனுக்கு பாவிகளாகவே பிறந்ததுனால யாரும் யாரையும் காப்பாற்ற முடியாது, யாரையும் பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது. ஆகவே மனுஷனுடைய உதவி இல்லாமல் கன்னிமரியாளுடைய வயிற்றில் பிறந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பரிசுத்தமான ரத்தமாக இருந்தது. இவங்கெல்லாம் வேற ஒரு அப்பாவுக்கு பிறந்ததுனால பரிசுத்தம் இல்லாதவர்களா இருந்தாங்க. அந்த பரிசுத்தமான ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டதுனால அதை தேவன் ஏற்றுக்கொண்டார். அந்த ரத்தத்தை நம்புகிறவர்கள் அவர்களுக்கு பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, அவர்கள் பரலோகத்துக்கு போகிறார்கள். இதுதான் நாம சொல்லுகிற உபதேசம், நாம நம்புகிற உபதேசம். ஆனா இந்த உபதேசம் வேதாகமத்துல எங்கேயும் முழுமையாக இப்ப நான் சொன்னது போலவே சொல்லப்படலை. முழு கதையாக ஒரு இடத்துல இல்லை. மோசேவோ, யோசுவாவோ, தாவீதோ, இயேசுவோ, பவுலோ, பேதுருவோ முழுசா நான் சொன்ன மாதிரி துவக்கமும் முழு இறுதியுமாக ஒரு கதையை ஒரு இடத்துல மொத்தமா சொல்லலை. அப்போ அங்கங்க இருந்து மோசே சொன்னதுல இருந்து, பேதுரு சொன்னதுல இருந்து, பவுல் சொன்னதுல இருந்து எல்லாவற்றையும் ஒவ்வொரு வசனத்தை எடுத்து ஒருவர் கோர்த்து இதை ஒரு உபதேசமாக மாற்றுகிறார். இதற்கு பேரு நரேட்டிவ்னு சொல்லுவோம். இது கதை சொல்லுதல் அல்லது எடுத்துரைத்தல். ஒரு முழு சம்பவத்திலிருந்து சில சம்பவங்களை எடுத்து அதை கோர்த்து சொல்லுதல், புரியும்படியாக சொல்லுதல், எடுத்துரைத்தல் அப்படின்னு சொல்லுவோம். இதைதான் கால்வின் பண்ணார். கால்வின் மட்டும் இல்ல, பல பேர் இதை தான் பண்ணாங்க. இந்த நரேட்டிவ்ல என்ன ப்ராப்ளம்னா, அவங்கவங்க எப்படி புரிந்து கொண்டார்களோ அதற்கு ஏற்றது போல இருக்கிற வசனங்களை எடுத்து கோர்த்து இந்த கதையை சொல்ல முடியும். இதுல எது பிரபலியம் அடைந்ததோ, எது உறுதியாக்கப்பட்டதோ அதை தான் நாம இன்றைக்கு உபதேசம்னு சொல்றோம். ஆகவே இது மோசே சொன்ன உபதேசமோ இயேசு சொன்ன உபதேசமோ இல்ல, கால்வின் சொன்ன உபதேசம். அதை தான் கால்வினிசம் என்று சொல்லுகிறோம். எந்த உபதேசமும் நமக்கு அப்படிதான் உண்டாகி இருக்கிறது. இந்த உபதேசத்துக்காக நாடுகளுக்கு நாடுலாம் சண்டை நடந்திருக்குது. நான் சொல்ற உபதேசம் தான் சரி அப்படின்னு சொல்லி நாட்டுக்கு நாடு சண்டை நடந்து கடைசியில் எந்த நாடு ஜெயிக்குதோ அந்த உபதேசம் வேகமாக பரவப்பட்டது. பிறகு கொஞ்ச நாள் கழிச்ச பிறகு அவருக்கு விரோதமாக ஒரு உபதேசம் எழுமோ அதை இவங்க அந்தி கிறிஸ்து, விழுந்து போனவன், இந்த உபதேசத்துக்கு மாத்திரான் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படி சொல்லிதான் இன்னைக்கு வரைக்கும் இந்த கதைகள் இப்படி நடந்து கொண்டிருக்கிறது. நமக்கு நிறைய நேரம் சபையினுடைய வரலாறு தெரிகிறது இல்ல, எப்படி உபதேசங்கள் உண்டானதுன்னு தெரியறது இல்ல. யாரோ ஒருத்தர் சொன்னதை நாம அவங்களுக்கு பின்பாக ஒரு ரசிகர்களாக, ஒரு தொண்டர்களாக ஃபாலோ பண்றதுனால அந்த பாஸ்டர் சொல்றதுதான் உண்மை அப்படின்னு நம்புகிற ஒரு நிலை இன்றைக்கு இருக்கிறது. ஸோ இந்த கால்வின் அப்படிங்கிறவர் ஒரு மிகப்பெரிய வக்கீல்ன்றதை நான் சொல்லியிருந்தேன். அவர் மிகப்பெரிய பிலாசபரா இருந்தார், மெத்த படிச்சவரா இருந்தாரு. அவர் இந்த காரியங்கள் எல்லாம் தொகுக்கிறார். ஆனா இந்த கால்வினுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஏற்கனவே அகஸ்டின் என்பவர்கிட்ட பெற்றுக்கொள்ளப்பட்டது. அதெல்லாம் நீங்க ஏற்கனவே உள்ள வீடியோஸ் பார்த்தா தெரியும். இத 5 வார்த்தைகளை சொல்றாங்க. ஒன்று டோட்டல் டிப்ரவிட்டி, அதான் டி, டோட்டல் டிப்ரவிட்டி. 2வது யூ, அன்கண்டிஷனல் எலெக்ஷன், அன்கண்டிஷனல் எலெக்ஷன். 3வது எல், லிமிட்டெட் அட்டோன்மெண்ட், லிமிட்டெட் அட்டோன்மெண்ட். 4வது ஐ, இர்ரெசிஸ்டபிள் கிரேஸ். 5வது பிரசர்வரன்ஸ் ஆஃப் செயின்ஸ். இந்த 5 காரியங்கள். இந்த டோட்டல் டிப்ரவிட்டினா என்ன? இதுதான் நம்ம ஒரிஜினல் சின்னு சொல்றோம். அதாவது மனிதன் எந்த தகுதியும் இல்லாதவனாக இந்த உலகத்தை பறக்கிறான், பாழாக்கப்பட்ட சூழ்நிலையில பறக்கிறான். இதுதான் ஒரிஜினல் சின் அப்படின்னு சொல்றாங்க. என்ன ஒரிஜினல் சின்னு? அவன் பிறக்கும் போதே பாவியாக பிறக்கிறான். பாவம் என்பது அவனுக்குள்ளாகவே இருக்கிறது, வழி வழியாக பாவம் வருகிறது. இன்ஹெரிட்டட் சின்னு சொல்லுவோம். நான் பாவமே செய்யலனா கூட நான் ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்ததுனால நான் பாவி என்று அழைக்கப்படுகிறேன் என்பதுதான் ஒரு உபதேசம். ஆனா இதை எதிர்க்கிறவர்கள், இந்த கால்வினிசத்தை எதிர்க்கிறவர்கள் என்ன கேட்கறாங்கன்னு சொன்னா, நீங்க ஆதியாகமம் 4வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த காயின் பாவம் செய்ய போறான்னு சொன்ன உடனே ஆண்டவர் அவங்கள்ட்ட பேசுகிறார். அப்ப பாவம் உனக்குள்ள இருக்குது, உனக்குள்ள இருக்கிற பாவம் தான் உன்னை உன் சகோதரனை கொலை செய்யும்படி தூண்டுதுன்னு அவர் சொல்லல. பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கும் அப்படின்னு பாவம் அவனுக்கு வெளியே இருக்கிற மாதிரியும் அது உன்னை ஆண்டு கொள்ள பார்க்கும், நீ அதை மேற்கொள்ளணும் அப்படிலாம் சொல்றதுனால இந்த பாவத்தை ஒரு மனிதனால் மேனேஜ் பண்ண முடியும்.
ஏன்னா இந்த பாவம் என்பது வெளியே இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சில பேர் என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, அது எப்படி பாவம் வெளியே இருக்கும்னா, பவுல் வந்து சொல்றாரு, இந்த பிரமாணம் எனக்குள்ள இருக்குது, நான் நல்லதுதான் செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனா கெட்டதே செய்யறேன், ஏன்னா எனக்குள்ளதான் இருக்குதுன்ற இந்த விவாதங்கள் நடந்துகிட்டே இருக்குது. ஆனா கால்வின் சொல்றது போல மனிதர்கள் பாவிகளாகவே பிறக்கிறார்கள் என்கிற கொள்கை தவறானது என்பதை சொல்லுகிறவர்கள் இப்பொழுது நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. ஏன்னு சொன்னா, இந்த அகஸ்டின் என்கிறவர்கிட்ட இருந்துதான் இந்த ஒரிஜினல் சின் என்கிற வார்த்தையை இவர் வாங்குறாரு. இந்த அகஸ்டினுக்கு என்ன பிரச்சனை இருந்ததுன்னா, பாலியல்ல அவருக்கு ஒரு பெரிய தொந்தரவு இருந்தது, அதை மேற்கொள்ள முடியாம அவர் இருந்தாரு. அதற்கான காரணத்தை அவர் தேடும் பொழுதுதான் அவர் அதுக்கு முன்னால என்ன சொல்றாங்கன்னா, பிசாசு தான் இதெல்லாம் தூண்டுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, பிசாசை பிளேம் பண்ணாதீங்க, நம்மளே பாவிகளா தான் பிறந்திருக்கிறோம், இந்த ஆதாம் அங்க செஞ்ச தவறுதான் இது எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லி அப்படி ஒரு உபதேசத்தை உருவாக்குனாரு. நமக்கு அது இன்னைக்கு எப்படி தோணுதுன்னா, ஆண்டவரே அதை நமக்கு எழுதி கொடுத்த மாதிரி தோணுது. ஆனா இதை பற்றி மாற்று கருத்து சொல்லுகிறவர்களும் இருக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். சோ இவங்க இதுல ஒண்ணு டோட்டல் டிப்ரவட்டி. இந்த டோட்டல் டிப்ரவட்டியில் உள்ளவங்களை நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, இந்த கொள்கையை நம்புறவங்களை நீங்க பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு இந்த குழந்தை பிறக்கிறது வந்து ஒரு பாவச் செயலினால்தான் குழந்தை பிறக்குது. இந்த பாலியல் தொடர்பு என்பது ஒரு தேவையான தீமை, ஒரு கணவன் மனைவியாக சேர்கிறது என்பது ஒரு நெசசரி ஈவில் மாதிரி பார்ப்பாங்க. அது ஒரு நல்ல விஷயமா பார்க்க மாட்டாங்க. எப்படியாவது வந்து தப்பிக்கணும் அப்படின்னு தான் யோசிப்பாங்க. அதனாலதான் நிறைய பேர் திருமணம் பண்ணாம ஊழியம் செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் கொண்டு வந்தது காரணம் இந்த உபதேசங்கள்ல இருந்து வந்ததுதான். டோட்டல் டிப்ரவட்டி. மனுஷன் தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ள முடியாதவனாக இருக்கிறான். அடுத்தது என்னது? அன்கண்டிஷனல் எலெக்ஷன். அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த தேவன் வந்து எல்லாவற்றையும் ஏற்கனவே அவருக்கு தெரியும், எல்லாமே அவருக்கு தெரியும்ன்றதால யார் யார் ரட்சிக்கப்படுவாங்க, யார் யார் ரட்சிக்கப்பட மாட்டாங்கன்றதை அவர் ஏற்கனவே முன்குறித்து விட்டார். ப்ரீ டெஸ்டினேஷன் சொல்லுவாங்க. இந்த ப்ரீ டெஸ்டினேஷன் உபதேசத்தின்படி தேவனுக்கு யாரெல்லாம் முன்னால ரட்சிக்கப்படுவாங்க, பரலோகத்துக்கு வருவாங்கன்னு தெரியும், யாரெல்லாம் வரமாட்டாங்கன்னு தெரியும். அதெல்லாம் தீர்மானம் பண்ணப்பட்டு விட்டதுன்னு சொல்லுவாங்க. இதையும் எதிர்க்கிறவங்க என்ன கேட்கறாங்கன்னா, அப்படின்னா ஏன் ஜெபம் பண்றோம், அப்படின்னா ஏன் சுவிசேஷம் சொல்றோம், இது சுவிசேஷம் ஏன் சொல்லணும், அவர் தான் ஏற்கனவே தீர்மானம் பண்ணிட்டாரு என்ற கேள்விகளை எதிர்த்தாப்புல உள்ளவங்க கேட்கறாங்க. மூன்றாவது லிமிட்டெட் அட்டோன்மெண்ட். அதாவது யாரெல்லாம் ரட்சிக்கப்படணும்னு தேவன் ஏற்கனவே தீர்மானித்திருந்தாரோ அவர்களுக்காகத்தான் அவர் சிலுவைக்கே போனாரு, எல்லாருக்காகவும் போகல அப்படின்னு சொல்லி சொல்றதுதான் கால்வின் உபதேசம். அதுக்கு அவங்க சொல்ற வசனம், இயேசு கிறிஸ்து ராபோஜனம் முடிஞ்ச பிறகு சொல்லுவாரு, இந்த ராபோஜனம் கொடுக்கும்போது சொல்லுவாரு, இது அநேகருக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தமா இருக்குதுன்னு சொல்லுவார். எல்லாருக்காகவும் சிந்தப்படுகிற ரத்தம் சொல்லாம நாட் ஆல், மெனி அப்படி சொல்லுவார். இதை வச்சு அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, அவர் எல்லாருக்காகவும் மரிக்கல, யாரெல்லாம் அவர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறாரோ அவர்களுக்காக தான் மரித்திருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. இதை எதிர்க்கிறவங்க ரொம்ப சிம்பிளா யோவான்ல இருந்து, இவர் நம்மளுடைய பாவங்களுக்காக மாத்திரமல்ல சர்வலோக பாவங்களுக்காகவும் அவர் மரித்திருக்கிறார் அப்படிங்கிற வசனத்தை காமிக்கிறாங்க. அதனால இந்த கால்வினிஸ்டுக்குள்ளேயே 3 பாயிண்ட் கால்வினிஸ்ட், 4 பாயிண்ட் கால்வினிஸ்ட்லாம் இருப்பாங்க. நாங்க 5 பாயிண்டையும் ஒத்துக்கல, 3 பாயிண்ட் ஒத்துக்கிறோம், 2 பாயிண்ட் ஒத்துக்கிறோம்னு சொல்றவங்க எல்லாம் இந்த கால்வினிஸ்டுக்குள்ளேயே கால்வின் உபதேசத்தை நம்புறாங்க. அதுக்குள்ளேயே நாம கூட அப்படித்தான். இந்த கால்வினோட உபதேசத்துல சிலதை நம்புவோம், சிலதை நம்ப மாட்டோம். இப்ப இதை நம்ம நம்ப மாட்டோம், பெண்டிகாஸ்ட்காரங்க இதை நம்ப மாட்டாங்க, லிமிடெட் கிரேஸ்ன்றதை. அப்ப நீங்க 4 பாயிண்ட் கால்வினிஸ்டா இருப்பீங்க. ஏன்னா நீங்க முதல்ல உள்ளதை நம்புறீங்க, டோட்டல் டிப்ரவட்டிய நம்புறீங்க, ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிறத நம்புறீங்க. அப்ப நீங்க 2 பாயிண்ட் இதுல ஏத்துக்கிட்டீங்க, 3வது பாயிண்ட் உங்களால ஏத்துக்க முடியல. 4வது இந்த irresistible கிரேஸ். அதாவது யாரெல்லாம் ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டு ரட்சிக்கப்படுவார்கள் என்பதை ஆண்டவர் பார்த்தாரோ அவர்களுக்காக ரத்தம் சிந்தப்பட்டிருக்குது. ஆகவே இந்த தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் எவ்வளவு பெரிய பாவிகளா இருந்தாலும், எவ்வளவு மோசமானவர்களா இருந்தாலும் அவங்களால இந்த கிருபையை எதிர்க்கவே முடியாது. கண்டிப்பா ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டுருவாங்க. அவங்க சொல்றீங்க சொல்லல, அவங்க இருக்காங்க அப்படிலாம் இல்ல. அவங்க சாவதுக்கு முன்னால அவங்க ரட்சிக்கப்பட்டுதான் சாவாங்க. இந்த கிரேஸ், இந்த கிருபையை அவர்களால் எதிர்க்க முடியாது. இதுக்கு பேர் தான் irresistible கிரேஸ். அடுத்தது 5வது, யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டார்களோ அவர்களெல்லாம் பாதுகாக்கிற பொறுப்பு தேவனுடையது. பிரசர்வரன்ஸ் ஆஃப் செயின்ஸ். ஒரு முறை ரட்சிக்கப்பட்டவர்கள் ரட்சிப்பை இழக்க மாட்டார்கள். இதுவும் பெண்டகாஸ்ட்காரங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. கிரேஸ் டீச்சிங்ஸ் உள்ளவங்க இதை ஏற்றுக்கொள்ளுகிறாங்க. என்ன சொல்றாங்க, ஒரு முறை ரட்சிக்கப்பட்டாச்சுன்னா அவ்வளவுதான், அதுக்கப்புறம் நீ என்ன செஞ்சாலும் நீ வந்து ரட்சிப்பை இழக்க மாட்டேன்னு ஒரு குரூப்பும், இன்னொரு குரூப் வந்து இல்ல ஒவ்வொரு நாளும் ரட்சிப்பை காப்பாத்திக்கணும், நீ காப்பாத்தலன்னு சொல்லி சொன்னா நீ இழந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நீ ரட்சிக்கப்பட்டதுனாலேயே நீ பரலோகத்துக்கு போயிடுன்னு அர்த்தம் கிடையாது, அதுக்கு பிறகு உன் வாழ்க்கை பரிசுத்தமா இருக்கணும். அப்படி பேசுறவங்க நமக்கு நிறைய பேர் தெரியும். இந்த 5 காரியங்களுக்குள்ளாக தான் எல்லா உபதேசங்களும் சுத்தி சுத்தி வருது. இதற்கு எதிர்ப்பும் இதற்கு ஆதரவும் இருக்குது. நீங்க இதை புரிந்து கொள்ள வேண்டும், அவ்வளவுதான்.